சற்று முன் ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது, பார்க்கலாம். தேனி அருகே இருவர் கொல்லப்பட்டிருக்கின்றனர். 3 பேரை பிடித்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேந்தர் வழங்கி கேட்கலாம். சுரேந்தர், வணக்கம். அந்த கொலை உண்டவர்கள் யார், அவர்கள் பற்றிய விவரங்கள் என்ன, அந்த 3 பேரிடம் எங்கு வைத்து விசாரணையாக நடைபெறுகிறது, அந்த 3 பேரும் பற்றிய விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே உள்ள அனந்தம்பட்டி நேற்று இரவு இடத்தகராறில் 2 கொலை 3 பேரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே உள்ள அனந்தம்பட்டி மந்தையம்மன் கோவில் அருகே வசித்து வருபவர் சுந்தர், வயது 55. இவருக்கும் காமையுண்டம்பட்டி பகுதியைச் சேர்ந்த சுதா 45. இருவருக்கும் திருமணம் முடிந்த ஒரு மகன் உள்ளார். சுந்தர் மற்றும் ராஜேந்திரன் குடும்பத்திற்கு அடுத்தடுத்த வீடுகளில் வசித்து வருகின்றனர். இந்த இரு குடும்பத்தாருக்கும் கடந்த சில மாதங்களாக வீட்டின் அருகே உள்ள சின்ன இடம் தொடர்பாக சண்டை நடைபெற்று வந்ததாக கூறப்படுகிறது. நேற்றைய தினம் சுதாவின் தந்தை முத்துமாயன் சுதா வீட்டிற்கு வந்திருந்த போது ராஜேந்திரன் குடும்பத்திற்கும் சுந்தர் குடும்பத்திற்கும் இடையே இந்த இட பிரச்சனை தொடர்பாக வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. வாக்குவாதம் முற்றிய ராஜேந்திரன், அவரது மகன் பார்த்திவன் மற்றும் மனைவி விஜயா ஆகியோர் அங்கிருந்த கட்டை மற்றும் அரிவாள் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சுந்தர் மற்றும் முத்துமாயன் சுதா உள்ளிட்ட 3 பேரையும் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் முத்துமாயன் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்தில் உயர்ந்த சுந்தர் மற்றும் சுதா ஆகியோர் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் எதிர்த்தரப்பான ராஜேந்திரன், பார்த்திவன், விஜய் ஆகிய 3 காயம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தகவலிருந்து வந்த உத்தமபாளையம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று உயிரிழந்த முத்துமாயின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தேனி அரசு மருத்துவமனை கல்லூரிக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் படுகாயம் அடைந்த சுந்தர் மற்றும் சுதா ஆகிய இருவரையும் சிகிச்சை தேனி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு மருத்துவமனையில் அனுப்பி வைக்கப்பட்டது. இதில் சிகிச்சை பலனின்றி இன்று அதிகாலை வேளையில் சுந்தர் உயிரிழந்தார். தொடர்ந்து சுதாவுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது இந்த பிரச்சனை சம்பந்தமாக நடைபெற்ற கொலையா அல்லது வேறு ஏதும் காரணம் உள்ளதா என்பதை குறித்து காவல்துறையின் தீவிர விசாரணை எடுத்து வருகின்றனர். சண்டையை இருவர் பலியான சம்பவம் அப்பகுதியில் மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சுரேந்திரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.